தகைசால் தமிழராம் நல்லகண்ணு அவர்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதை அளிக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு தங்களது இறுதி அஞ்சலியை நல்லகண்ணு அவர்களது உடலுக்கு செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைகிறார். சதீஷ் முருகன், தற்பொழுது அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஆல்ரெடி அவருடைய உடல் மருத்துவ மாணவர்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்காக அகடமிக்ஸ்க்காக தானமாக வழங்கப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கிறது, விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னாள் மாநில செயலாளர், அகில இந்திய அளவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். அவரது மறைவு அனைத்து அரசியல் கட்சி மத்தியிலேயுமே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் அவருடைய இறுதி ஊர்வலம் என்பது தற்போது நடைபெற தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக அவருக்கு அரசு மரியாதை என்பது வழங்கப்பட்டது. 24 காவலர்கள் 3 முறை வானத்தை நோக்கி சுட்டு 72 குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போன்று அமைச்சர்கள் பொன்முடி, ஆர் ராசா, ஏபா வேலு உள்ளிட்டோர் தமிழக அரசு சார்பிலும் இந்த அரசு மரியாதையில கலந்து கொண்டார்கள். இதை தவிர பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதே போன்று துரை வைகோ உள்ளிட்டோர் இந்த மரியாதையில கலந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்தபடியாக அவருக்கு ஊர்வலம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அரசு மரியாதையை பொறுத்தவரையில தமிழ்நாடு முதலமைச்சர் மலர் வளையம் வைத்து தன்னுடைய மரியாதையை செலுத்தினார். தொடர்ந்து தற்போது செந்தொண்டர்கள் அணிவகுப்புடன் அவரது இறுதி ஊர்வலம் என்பது இங்க டிநகர் கட்சி அலுவலகமான பாலநிலத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நோக்கி செல்ல இருக்கிறது. வழிநெடுகிலும் அவருக்கு செந்தொண்டர்கள், கட்சி தோழர்கள், பிற கட்சி பொதுமக்கள் என அவருக்கு வழி அனுப்பும் அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடலானது இன்னும் சற்று நேரத்தில் ஏற்றப்பட்டு ஆம்புலன்ஸில் அவரது உடல் வைக்கப்பட்டு அனைவரது ஒப்புதலுடன், அந்த கட்சி தோழர்களுடைய ஒப்புதல், குடும்ப உறுப்பினர்கள் ஒப்புதல் பெற்றபின் அந்த உடலானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அவரது உடல் மருத்துவ மாணவர்களுக்கு ஆராய்ச்சிக்காக ஒப்படைக்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்துக்கலாம். நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.
செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.